ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான அவல் பாயாசம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 10 முந்திரி பருப்பு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு அரைப்படும். இப்போது ஒரு அரை கப் வெல்லம் பேனில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும், கம்பி பதம்லாம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போது பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பாதாமையும் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வறுபடுற வரைக்கும் வறுத்துட்டு கொஞ்சமாக திராட்சையும் ஆட் பண்ணி பலூன் சைஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் நான் 150 கிராம் அவலை சேர்த்துருக்கிறேன். வெள்ளை அவல் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவல் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா பால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஊற வச்ச முந்திரி பருப்பை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் தட்டி பாலோடு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியை அரைக்கும்போது கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சோம்னா நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சிரும். கூடவே கரைச்சி வச்சுருந்த வெள்ளை கரைசலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். மில்க் மெய்ட் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். மில்க் மெய்ட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். பட் சேர்த்துனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாமியும் இப்போ ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கெஸ்ட் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி அவல் பாயாசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே பாராட்டுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.